பேரண்ட்ஸ் கொடுக்குற மைண்ட் செட்லேயே வளருதுனால நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஒரு ட்ரெயினர் வேணும் நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறது. இல்லை இது சொல்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் மேபி என்ன வந்துட்டு திட்டலாம். ஓகே. பட் வந்துட்டு உண்மையிலே நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்மளோட ஒரு விதமான பிரச்சனை காரணம் நம்ம பேரண்ட்ஸ் தான். ஓகே, புரியுதுங்களா? இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லி தருவாங்க, நம்ம விஜய் படத்தில் சொல்ல மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டண்டா, அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸ். நல்ல படி, நல்லா வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, நல்ல ஒரு வீடு கட்டு, அதுக்கடையில் உனக்கு குழந்தை வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவல்யூஷன் மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட என்ன சொல்லுவீங்க, நல்லா படி, நல்லா வேலைக்கு போ. அப்போ வேர்ல்டில் 97% பாப்புலேஷனுமே ஆர்டினரி பீப்புள் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டாக்டராக வக்கீலாக யார் வந்துட்டு பிஸ்னஸ் பர்சன் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? கண்டிப்பாக சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்துட்டு ஒதுக்கப்பட்ட பீப்புள், அவங்கள பார்க்குறதுக்கு தான் ஆள் இல்லை. அதை நான் பெயினை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரணும். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து நான் எடுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனையோ பேரை கடன்லேருந்து நான் காப்பாற்றிருக்கேன். கடன் எடுக்காங்க, லோன் எடுக்காங்க, பிஸ்னஸ் வந்துட்டு சீரியஸாக பண்ணுங்கள், ப்ராஃபிட்டுக்காக பண்ணுங்கள். இதெல்லாம் தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது. அதனால் என்ன ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய எத்தனையோ பீப்புள் சக்ஸஸாக இருக்காங்க.